ஸோ நீங்க பானுக்கு அடிக்டா இருக்கீங்க, அதுல இருந்து வெளியவே வர முடியல. எத்தனையோ தடவை நான் அந்த நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டேன், பட் ஏதோ ஒரு டைம்ல நான் ரீலாப்ஸ் ஆயிடுறேன்ப்பா. ஸோ இந்த தாட்ல இருக்கீங்க அப்படின்னா, இதே தாட்ல இல்ல இதே ஃபேஸ்ல ஒரு 1.5 years முன்னாடி நானுமே இருந்திருக்கேன். ஸோ பட் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் என்ன யோசிப்போம்னா, பான் அதான் ரியல் ப்ராப்ளம், இல்ல பேட் ஹேபிட்ஸ் அதான் ரியல் ப்ராப்ளம் அப்படின்னு. நெவர். யுவர் பாஸ்ட் ட்ராமாஸ், அதாவது பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்ஸ், சிச்சுவேஷன்ஸ், அதோட அன்ப்ராசஸ்ட் எமோஷன்ஸ். ஸோ இந்த வீடியோல நான் இன்ன வரைக்கும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர்ஸ் யாருமே சொல்லாத ஒரு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொண்டு வந்து இந்த இதில் கொடுக்க போறேன். லைக் பான் அப்படிங்கிறது மட்டும் இங்க ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு டிப்ஸ் இந்த மாதிரி விஷயத்த நீங்க எதிர்பார்த்து வந்தீங்கன்னா இப்பயே நீங்க கட் டவுன் பண்ணிட்டு போயிடுங்க. பட் யூ ஜஸ்ட் நீட் அ ப்ராப்பர் கிளாரிட்டி. நான் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐ வில் ஹெல்ப் யூ, ரைட்? ஸோ திஸ் வீடியோ வில் ப்ராபப்ளி ஹெல்ப் யூ. ஸோ நான் யாருன்னு தெரியாதுடா, நான் கேஜே. நான் ஒரு எமோஷனல் கிளாரிட்டி கோச். எமோஷனலி ஸ்டேபிளா இல்லாம எமோஷனலி ரொம்ப வீக்கா இருக்கிற பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணி அவங்கள ஸ்ட்ராங்கா மாத்திட்டு இருக்கேன். அண்ட் ஸோ டிசிப்ளின்டா எப்படி இருக்கலாம், கிளாரிட்டியா எப்படி இருக்கலாம், எமோஷனலி மென்டலி எப்படி ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், ரைட்? ஸோ number one, which is stored emotions form as trauma. Let's say என்னோட லைஃப்ல நிறைய டைம் நான் வந்து இந்த பானுக்கு வந்து ஒரு 10 years நான் வந்து பயங்கரமான ஒரு அடிக்டா இருந்திருக்கேன். ஸ்மோக்கிங்க்கும் நான் பயங்கரமான அடிக்டா இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் கோர் ஊண்டா என்ன இருந்துச்சுங்கிறது எனக்கு தெரியவே கிடையாது. எப்பவுமே மார்னிங் எந்திரிக்கிறது, ஃபேப் பண்றது, ரொம்ப அன்னைக்கு நாளே ரொம்ப மோசமா போறது, அதை நிப்பாட்டணும்னு நினைக்கிறது, ஒரு நாள் 2 நாள் நிப்பாட்டுறது, திரும்பி அதை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இப்படிதான் என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது போய்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, லெட்ஸ் சே உங்களோட ஒரு எமோஷன் அதை ரிப்பீட்டட் மூவியா நீங்க போட்டு போட்டு யூஸ் பண்ணும்போது அது சப்ரஸ்டாவோ இல்ல ரிப்ரஸ்டாவோ இல்ல அவாய்டன்ஸாவோ மாற ஆரம்பிக்கும். இந்த 3 கிரைட்டீரியாக்குள்ள வந்துச்சுனாலே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, இதுக்கேற்ற ரிலீஃப உங்க பிரெயின் தேடும். ஸோ இதுக்கேற்ற சடன் பெயின் ரிலீஃபா என்ன இருக்கலாம்? ஒண்ணு பேட் ஹேபிட்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ். இல்ல குட் ஹேபிட்ஸ்ல ரொம்ப ஒர்க்னு ஒரு 12 hours ஒர்க் பண்றவங்களும் இருக்கிறாங்க. பிகாஸ் அந்த எமோஷனை நான் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சப்ரஸ், ரிப்ரஸ், அவாய்டன்ஸ் இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் பிஃபோர் தட், என்னென்ன எமோஷன் உங்களை அந்த பேட் ஹேபிட்ஸ்குள்ள அந்த ரிப்பீட்டட் சைக்கிள்ல இருக்க வைக்கும்? நம்பர் 1, ஃபியர், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், கில்ட், ஷேம், சேட்னஸ், கன்ஃபியூஷன்ஸ். இது எல்லாமே நீங்க எல்லாமே கேட்கலாம், இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தானடா, இது எல்லாமே எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் தானே. எஸ், ஆல்மோஸ்ட் ரைட். பட் அந்த எமோஷன்ஸை நம்ம ப்ராசஸ் பண்றோமா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு ப்ராசஸ்ட் எமோஷன்ஸ், அன்ப்ராசஸ்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ இந்த அன்ப்ராசஸ்ட் எமோஷன்ஸை பொறுத்தவரை நம்ம ஒரு எமோஷனை ஃபீல் பண்ண கூடாதுங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராசஸ் பண்ண வேண்டிய எமோஷன்ஸ் அன்ப்ராசஸ்டா மாறிடும். லெட்ஸே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, என்னோட லைஃப்ல இருந்தே நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் வந்து என் தம்பி கூட அடிக்கடி ரொம்ப கம்பேர் பண்ணுவேன். பிகாஸ் அவனுக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருது, எனக்கு ஈஸியா கிடைக்கல, இப்படிங்கிற இந்த ஒரு கம்பேரிசன் ஸ்டேட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நான் என்ன ஆச்சு, சின்ன வயசுல இருந்து நான் டம்ப் பண்ணி வைக்க ஒண்ணு எனக்கு அவன் மேல பயங்கரமான ஒரு கோவம், அவனை பார்த்தாலே ஒரு சி அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆச்சு. நம்பர் 2, இந்த எமோஷனை நான் ஃபீல் பண்ணாம என்ன பண்ணிட்டேன்னா, உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்டோர் பண்ணி அப்படியே சப்ரஸ் பண்ணி, ஐ மீன் அடக்கி வேண்டாம் பாசிட்டிவாவே இருக்கணும், பாசிட்டிவாவே யோசிக்கணும் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே அடக்கி அதை நான் வச்சுட்டேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த விஷயங்கள் எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த இன்செக்யூரிட்டி என்னோட ரிலேஷன்ஷிப்ல மேபி நான் வந்து ஃபுல்ஃபில்டா இல்லாம அவங்க வந்து என்னை பார்த்துக்கணும், அவங்க வந்து என்னை ஃபுல்ஃபில் பண்ணணும், அவங்க வந்து என்னை சூப்பரான ஒரு பர்சனா மாத்தணுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போய் என் கூட வர அந்த ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஸை நான் ரொம்ப
மோசமா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ ஏன் நான் சொல்ற மாதிரி நீ ஏன் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி நீ ஏன் இல்லை அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் என்னடா கோர் ஊண்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பேரிசன், அதை போட்டு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது தான். ஸோ இங்க 3 டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து நம்ம வந்து எமோஷன்ஸா ஃபீல் பண்ணாம அன்ப்ராசஸ்டா வச்சிருக்கிறதுக்கு மெயின் ரீசன்ஸா இருக்கும். அதுல நம்பர் 1 சப்ரஷன். சப்ரஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்சியஸா நம்ம ஒரு விஷயத்த பண்றது. லெட்ஸே ஒரு பேடான நெகட்டிவ் தாட் வருது, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது. ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, முன்னாடிலாம் என்னோட லைஃப்ல எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஹார்னியா ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து ரொம்ப டெம்டிங்கா இருக்கு, எனக்கு வந்து இந்த ரொம்ப செக்ஷுவலி நான் ரொம்ப அர்ஜா ஃபீல் பண்றேன், என்னோட டிக் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னா நான் உடனே போயிட்டு மேஸ்டிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேனே தவிர எதனால எனக்கு இந்த எமோஷன் ஃபீல் ஆகுது, இல்ல ஆஸ் அ மென் எனக்கு இந்த எமோஷன் வரும் நான் யோசிச்சதே கிடையாது. அதை நான் டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காகவே நோ 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 எனக்கு வரக்கூடாது, ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் பாசிட்டிவ், ஐ எம் டிசிப்ளின். பட் as a human nature, every man who may have this amount of tendency, right? அதை நம்மள நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இது நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி நான் அதை சப்ரஸ் பண்ண ஒரு மாசம் என்னால வந்து இந்த ஸ்ட்ரீக்னு சொல்லுவீங்க, நான் பிலீவ் பண்ண மாட்டேன் ஸ்ட்ரீக்ஸ் எல்லாத்தையும். பட் அந்த ஸ்ட்ரீக்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரீக்ஸை நான் உடைச்சிருவேன். ஒரே மாசம், மிஞ்சி போனா ஒரு 2 வாரம், அவ்வளவுதான். பட் ஒன்ஸ் அந்த எமோஷனோட நான் உட்காந்து அந்த எமோஷனை ஃபேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வில் கெட் a huge amount of results. அதை பத்தி நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன், ரைட்? ஸோ அப்ப சப்ரஷன் அப்படிங்கிறது ஒரு எமோஷன் வருது, அதுக்கு டைவர்ட் பண்ற மாதிரி இல்ல நோ கான்சியஸா நம்ம பண்றோம் இல்லையா, கான்சியஸா நம்ம பண்றது இது சப்ரஷன். ரிப்ரெஷன் இது அன்கான்சியஸ். நம்ம இந்த மாதிரி சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, ஒரு கோவம் வருது, ஒரு கில்ட் வருது, இல்ல வந்து ஒரு செக்ஷுவல் அர்ஜ் வருது, ஏதோ ஒண்ணு வருது, இதை நம்ம வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வரக்கூடாது ரெசிஸ்ட் பண்றோம் இல்லையா. அப்ப இது என்ன ஆகும்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்க்கு இந்த ஒரு விஷயம் போயிட்டு எமோஷனலி நம்ம அன்கான்சியஸா ஒரு விஷயத்த வந்து ரிப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிரும், அன்கான்சியஸா ஒரு விஷயத்த வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிரும். ஸோ அப்ப ஒன்ஸ் நமக்கு வந்து ஃபியரோ இல்ல வந்து கில்ட்டோ இல்ல வந்து ஷேமோ இல்ல முன்னாடி வந்து என்னை இவ்வளவு பேர் அசிங்கப்படுத்திட்டாங்க, ஸோ இப்போ என்ன அசிங்கப்படுத்துவாங்கிற இந்த மாதிரியான ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு நம்ம போக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒன்னு ஸ்க்ரோல் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் போகணும், ரீல்ஸ் பார்க்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிடும். லெட்ஸ் சே என்னோட இன்சிடென்ட்ல இருந்து இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னா, நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சப்ரஸ் பண்ணி என்னாச்சு அப்படின்னா, எனக்கு பயம், ஃபியூச்சரை பத்தி பயம் வந்தாலே ஓகே நம்ம டைவர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் தனியா இருக்கிறத அந்த நேரத்துல ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றத பத்தி எல்லாம் யோசிக்காம, நான் தனியா இருக்கிறேன், இன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் தனியா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான டீஜென்ரேட்டான ஒரு சில ஹேபிட்ஸ்ல இறங்க ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் மொமெண்ட். Coffee makes a day very well, right? So next, which is avoidance அப்படிங்கிறது. அவாய்டன்ஸ் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் கான்சியஸா பண்ணோம், அன்கான்சியஸா பண்ணோம், அடுத்து பிஹேவியரலா பண்ண ஆரம்பிப்போம். பிஹேவியரல் இந்த சென்ஸ் இதுதான் வந்து ஹேபிட்ஸை கொண்டு வருது, ரைட்? எனக்கு ஒரு எமோஷன் வருது, ஓகே ஃபைன், இந்த எமோஷன் வந்தாலே நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகே இந்த எமோஷன் வந்துச்சு, ஐ மீன் இந்த ஒரு ஃபியர் வந்துச்சு அப்படின்னா நீ பான் பார்க்கணும், இந்த ஃபியூச்சர் பத்தின பயம் வந்துச்சுன்னா நீ வந்து இது பண்ணணும், ஒருத்தவங்க கூட இல்லைன்னா நீ இந்த விஷயத்த பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு எமோஷனலி நம்ம ஒரு விஷயத்த ஐ மீன் பிஹேவியரலா இந்த விஷயத்த கொண்டு வந்துரும். எப்படி காலைல எந்திரிச்சோன்னே பல்லு வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டா மாறிடுமோ, அதே மாதிரி மேபி நீங்க காலையில எந்திரிச்சு டெய்லியுமே நீங்க வந்து மேஸ்டிபேட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஓகே காலைல எந்திரிச்ச உடனே நான் வந்து இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டா உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும், ரைட்? ஸோ அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, பிரெயின் ஒயர்ஸ் த ஹேபிட் எமோஷனலி. உங்களோட பிரெயின் வந்து ஒரு ஹேபிட்டை வந்து எமோஷனலா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், ரைட்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எமோஷன் வந்துச்சுன்னா இந்த விஷயத்த நான் பண்ணணும். ஸோ அந்த பிரெயினுக்கு தேவை அந்த பெயின்லேருந்து ஒரு ரிலீஃப். இப்போ லெட்ஸே நான் வந்து அதிகமா பயப்படுற ஒரே ஒரு விஷயமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஐயோ நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து என்னோட ஜாப்லாம் குவிட் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல என்னோட ஸ்டார்டிங் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப பண்ணணுமே பேசணுமேன்னு பண்ண மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த டைம்ல பண்ணணும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன். ரைட், இதை ஒத்துக்கிறதுல தப்பு கிடையாது. கரெக்டா? இது என்னோட சேனல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒருத்தனோட ஜேர்னி எவ்வளவு சூப்பரா இருக்குங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னோட ஃபாலோ இருக்கும், என்னோட அப் இருக்கும், தென் என்னோட ஒரு ஸ்டேபிளான ஓகே கிளைண்ட்ஸுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு லைஃபுக்கு தேவையான எல்லாமே என்னோட சேனல்ல கிடைக்கும். ஆக்சுவலி முன்னாடி இப்போ வெறும் இது எமோஷனல் இதை பத்தி மட்டும் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நம்ம சர்வைவல் மோட் அப்படிங்கிறது சர்வைவல் லூப்ல போய் மாட்டிப்போம். இந்த சர்வைவல் லூப் அப்படிங்கிறது என்னன்னா லெட்ஸ் எப்படி சொல்றது, ஓகே சர்வைவல் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ரைட், சர்வைவல் எமோஷன்ஸ், பவர்ஃபுல் எமோஷன்ஸ், சர்வைவல் எமோஷன்ஸ், பவர்ஃபுல் எமோஷன்ஸ் அப்படின்ட்டு. இந்த சர்வைவல் எமோஷன்ஸை பொறுத்தவரை ஃபியர், ஷேம், கில்ட் இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷன்ஸ். ஸோ கூகுளில் போயிட்டு இந்த எமோஷன்ஸ் மேப் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு சர்டைன் இது வரும், ஒரு மேப் வரும். ரைட், ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் ஸ்டேட்ஸ் இருக்கும் போது லெட்ஸ் சே ஒரு ஆங்கர், கில்ட், ஸ்ட்ரெஸ், ஷேம், ஃபியர் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இருக்கும்போது உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ற எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால பெருசா பண்ண முடியாது. ஸோ நீங்க பவர்ஃபுல் ஸ்டேட்டுக்கு மாற ஆரம்பிக்கும் போது ஜாய், ஹாப்பினஸ், என்லைட்மெண்ட், பீஸ் இந்த மாதிரியான ஸ்டேட்டுக்குள்ள போகும்போது யூ வில் பிகம் அ ஹியூஜ் பவர்ஃபுல் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நானும் பிலீவ் பண்றேன். பிகாஸ் ஒன்ஸ் நான் பயந்துட்டே இருக்கும்போது எனக்கு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசா வந்ததே கிடையாது. ஒன்ஸ் நான் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பீஸ், ஜாய் இந்த மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும் போது I am getting huge amount of results actually, right? So இந்த சர்வைவல் லூப், சர்வைவல் எமோஷனல் ஸ்டேட்ஸ் என்னன்னா இது கம்ஃபர்ட், இது எனக்கு ஃபெமிலியர், இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாத். அதனால நம்மளோட பிரெயின் இல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே நான் இங்கே ஸ்டே ஆகிக்கிறேன், இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் பீஸ், ஜாய் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு அன்ஃபெமிலியரான ஃபேஸ்க்குள்ள போகணும். மேபி நம்மள செல்ஃப் சாபடேஜ் பண்ணிட்டு இருக்க ஹேபிட்ஸை நம்ம பீட் பண்ணணும்னு சொல்லலாம். செல்ஃப் சாபடேஜ் இன் த சென்ஸ் எனக்கு லைஃபுக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் என் லைஃபை கெடுக்குது அப்படிங்கிறது தான். அதை நம்ம தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது செல்ஃப் சாபடேஜ், ரைட்? ஸோ இப்போ நைட் உங்களுக்கு நல்லா தூங்கணும், அதுதான் உங்களோட ஒரு ப்ரையாரிட்டியான ஒரு கோலா இருக்குன்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ பட் நீங்க அந்த தூங்காம அதுக்கு பதிலாக ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட செல்ஃப் சாபடேஜ் ஹேபிட், ரைட்? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா நிறைய வீடியோஸ்ல பேசலாம். ஸோ இந்த மாதிரியான கம்ஃபர்டான அந்த ஒரு ஸ்டேட்குள்ள போகும்போது என்ன ஆகும், அந்த சர்வைவல் லூப்லயே நீங்க இருக்கும்போது பெயினுக்கு ஒரு டெம்பரவரி ரிலீஃபை தேட ஆரம்பிங்க. ஸோ இந்த டெம்பரவரி ரிலீஃப் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை பெர்மனன்ட் ரிலீஃப்க்கு கொண்டு போய் லீட் பண்ணாது. ஸோ அப்போ ஒரு பெர்மனன்ட் ரிலீஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கம்ஃபர்ட், ஒரு நிமிஷம் எழுதி வச்சிருக்கேன், டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபீலிங் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது. அந்த எமோஷன்ஸை நீங்க ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். லெட்ஸ் சே இந்த விஷயத்தை தான் நான் டெய்லியும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேபி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீங்க ஒரு 2 weeks 3 weeks இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ வில் கெயின் a huge amount of results in your life, right? ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சேர்ல இல்லை ஏதோ ஒரு இடத்துல இப்படி சாஞ்சு நல்லா உட்காந்துருக்காங்க, நல்லா கண்ண முடிக்கங்க, இல்லத்துக்கு திறந்து கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு பழைய எமோஷன்ஸ், ஏதாவது ஒரு பழைய சுச்சுவேஷன் நடந்த ஒரு ஃபீலிங், கில்ட், அதை அப்படியே வெளியே கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை திரும்பியும் அந்த ஒரு விஷுவலைசேஷன் கொண்டு வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் என்னோட காலேஜ்ல எனக்கு நிறைய என்னை ரொம்ப ஹியூமிலேட் பண்ணிருக்காங்க. எனக்கு இப்பவுமே உடம்புல இருக்கிற நிறைய ட்ராமாஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு மெயின் ரீசன் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இன்சிடென்ட் போயிட்டு அந்த எமோஷன்ஸை ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன். நம்பர் 2, யூ ஜஸ்ட் நீட் டு ஃபீல் த எமோஷன்ஸ். அந்த எமோஷனை ஃபீல் பண்ணாதனாலதான் நீங்க திரும்பி டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கீங்க, ரைட்? தலை வலிக்கும், உடம்பு வலிக்கும், பயங்கர பெயினா தான் இருக்கும். பட் அந்த எமோஷனை நீங்க ஃபீல் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ஒண்ணு உங்களோட செஸ்ட்ல இல்ல உங்களோட ஆப்ஸ்ல. இந்த 2 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல அந்த எமோஷன்ஸ் பயங்கரமா பீக்கா இருக்கும். ஸோ அப்ப ஜஸ்ட் கண்ணை மூடி அந்த ஒரு பழைய சுச்சுவேஷனுக்கு நீங்க போகும்போது அந்த எமோஷன்ஸ் உங்களோட
ஆப்ஸ்லயும் உங்களோட செஸ்ட்லயும் நீங்க வந்து ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அதை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபேட் அவுட் ஆகி போயிடும். தென் நீங்க லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரைட்? இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் அப்ப சொன்ன விஷயத்த உடனே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பவர் தெரியும். லெட் இட் கம் அண்ட் லெட் இட் கோ, அவ்வளவுதான். ரைட்? ஸோ இதுதான் வந்து ஒரு நான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா என்ன பண்ணுங்க, ஒரு 1 to 2 hours உங்களுக்காக இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட கோர் வூண்ட் என்ன, நீங்க எந்த எமோஷன்ஸுக்கு பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்கிறதெல்லாம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எப்பவுமே ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, நான் எந்த எமோஷனை மறைக்கிறதுக்காக இப்ப நான் வந்து பான் பாக்குறேன், நான் எந்த எமோஷனை மறைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்மோக் பண்றேன், ட்ரிங்க்ஸ் பண்றேன் இப்படி. ரைட்? இஃப் யூ நீட் மை கோச்சிங், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா கரெக்டா இருந்துச்சு. பிகாஸ் சும்மா எனக்கு மேலாப்ல இல்லாம எனக்கு வந்து ஒரு டீடைல்டா இருந்துச்சு அப்படின்னா என்னோட கோச்சிங் லிங்க் கீழே இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 30 minutes ஆஃப் ஃப்ரீ கன்சல்டேஷன் நான் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறமே நம்ம கோச்சிங் டீடைல்ஸ் பத்தி நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். This is KJ and I will see you in this video, and thanks for watching my video.